Hello friends, welcome to my channel The Flour Nest Baking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகோனட் பிஸ்கட். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் சாஃப்ட் அண்ட் பட்டர் எடுத்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம பவுடர்ட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். அதுவுமே கொஞ்சம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சி க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இது கூடவே நாம் நெக்ஸ்ட் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கினா டெசிகேட்டட் கோகோனட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நார்மல் கோகோனட்டை துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மைதா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணனாலும் உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டோ ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது, அதையும் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை நாம் டைரெக்டாக ஒரு ட்ரேயில் வந்துட்டு பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுட்டு அதில் ஷேப் பண்ணி பேக் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜென்ரலாக ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து நான் வந்துட்டு இது 20 கிராம்ஸ் இருக்கிற அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு பால்ஸும். இந்த மாதிரி எடுத்த பிறகு ஒரு தடவை டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட்டிங் ஒரு பக்கம் மட்டும் கோட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக நம்ம கோட் பண்ணி ட்ரேயில் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ் 25 to 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஷேப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட்டும் போட்டுடணும். அவனை 180 டிகிரி ஃபார் 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷேப் பண்ணி முடிக்க டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம ஷேப் பண்ணி முடிச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபீஸ்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சுவையான கோகோனட் பிஸ்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.